ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது புத்திர சோகம் ஏற்படும் விதிகளும் தீர்வும். இதன் தலைப்பு. ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வாழ்ந்ததற்கான அர்த்தத்தை தரக்கூடியது இந்த குழந்தை பாக்கியம்தான். நம்ம எதுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். நம்ம என்னதான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வாழ்ந்தாலும் கூட வயதிகத்தில், அதாவது வயசு போக போக நம்ம வாரிசுகளுடைய தேவைங்கிறது ரொம்ப முக்கியமாக போயிடும். இந்த வாரிசுகள் எல்லோருக்கும் நல்ல விதமாக கிடைத்து விடுகிறதானா கிடைக்குது, சிலருக்கு அது கிடைக்காமலும் போகுது, சிலருக்கு கிடைச்சி தவறி போகுது. இந்த கிடைத்து தவறி போவதும் கிடைக்காமல் போவதும் எந்த கிரகங்களின் அடிப்படையில் நிகழும் அப்படின்னு பார்க்கலாம். கிடைக்காம போகிருச்சுன்னா அது ஒரு மாதிரியான வருத்தம் தான். ஆனால் கிடச்சி 5 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 12 வயசு குழந்தை, 15 வயசு குழந்தை, காலேஜ் படிக்கும்போது மிடில் ஏஜில் நமக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்க இறந்து போகிறதுங்கிறது இருக்கிறதுலே மிகவும் வருந்தத்தக்க, தாங்கிக்கவே முடியாத இழப்பாக இருக்கும். கிடைக்கவே கிடைக்காதுங்கிறது அது வேறு. குழந்தைய பிறக்கலைன்னு சொல்கிறவங்க கூட 4-5 வருடங்கள் போராடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைஃப் அப்படியே லீட் பண்ணி போயிடுவாங்க. ஓகே ஃபைன்பாங்க, இல்லை ஏதோ ஒரு குழந்தையை தத்தெடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் குழந்தை பிறந்து அந்த குழந்தைகள் வளர்ந்து நம்மை அடையாளம் கண்டுகிட்ட வயதிற்கு பிறகு ஒரு 5 வயசு, 7 வயசு, 9 வயசு, 12 வயசுங்கிற மாதிரியான நிலைகளில் இழக்கும்போது அதை அனுபவிக்க வார்த்தைகளில் சொல்லவே முடியாது. அந்த வேதனை சாகர வரைக்கும் தீங்காது. 2-3 குழந்தைகள் இருந்து அதில் ஒரு குழந்தை இறந்தாலும் கூட மற்ற குழந்தைகளை பார்த்து கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சுக்குவாங்க. ஒரே ஒரு குழந்தையை வச்சுட்டு, ஒரே ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பையன்னு வச்சுட்டு இருந்து, ஏன்னா இன்றைக்கி காலத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதார சிக்கல்களின் அடிப்படையிலையும் சமுதாய மாற்றத்தின் அடிப்படையிலையும் எல்லாமே ஒரு குழந்தை போதுங்கிற மனோநிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி இருந்து அவர்கள் ஒரு மிடில் ஏஜ், காலேஜ் படிக்கிற, ஸ்கூல் படிக்கிற ஏஜில் இழப்பை சந்திக்கும் போது அவங்களுடைய வேதனைகள் சொல்லில் அடங்காது. அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்க என்ன செஞ்சுக்கணும், ஏன் இது ஏற்படுது, இதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக புத்திரஸ்தானம்ங்கிறது 5ஆம் இடம். ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள் 5ஆம் இடத்துல இருக்கிறதே ஒரு டேஞ்சர் தாங்க. பாவிகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த 5 பேரையுமே எடுத்துக்கலாம். உங்களுடைய புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல 2 பாவிகள் சேர்ந்துருக்காங்க அப்படின்னாலே நீங்கள் உஷாராயிரணும். 3 பாவிகள் சேர்ந்துருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். 4 பாவிகள் இருக்கிறதுங்கிறது குழந்தை பிறக்குமாங்கிறதே கேள்விக்குறியாயிடும். அதுலேயும் குழந்தை கருச்சிதைவாகிறது, மிஸ்கேரிங் ஆகிறது, குழந்தை பிறந்து இறந்து போகிறது, மிடில் ஏஜ் வரைக்கும் இறந்து போகிறதுங்கிற மாதிரி நிறையா விதிகள் ஏற்படுது. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மகர லக்ன ஜாதகம், 5ஆம் இடம் ரிஷபம், சுக்கிரனுடைய வீடு. இங்கே செவ்வாயும் சனியும் க்ளோஸாக இருக்காங்க. செவ்வாயும் சனியும் க்ளோஸாக இருக்காங்க. விருச்சிகத்திலிருந்து சூரியன் பார்த்துட்ருக்கார். விருச்சிகத்தில் சூரியன் இருக்கார். இப்போ செவ்வாய் சனி 2 பேரும் வக்கரம். 5ஆம் வீடு கடும் மோசமாக இருக்குது. 3 பாவிகளோட தொடர்பு. இந்த மாதிரியான விதி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த புத்திர சோகம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய 5ஆம் அதிபதி நீச்சமடைந்திருந்தாலும், 5ஆம் அதிபதி நீச்சமடைந்திருந்தாலும், ராகு கேதுவால் கிரகணப்படுத்தப்பட்டிருந்தாலும், சூரியனால் மூடம் அடைந்திருந்தாலும், சூரியனால் அஸ்தங்கப்படுத்தப்பட்டிருந்தாலும் புத்திர சோகம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு மீன லக்ன ஜாதகம். இவருக்கு 5ஆம் அதிபதி சந்திரன். 5ஆம் அதிபதி சந்திரன் கேதுவோடு சேர்ந்து விருச்சிகத்தில் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கார். பாதக அதிபதியான புதனுடைய நட்சத்திரத்தில், கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே கேதுவும் இருக்கார், சந்திரனும் இருக்கார். இப்போ 5ஆம் அதிபதி நீச்சமும் ஆயிட்டார், கேதுவால் கிரகணமும் படுத்தப்பட்டார் பாதகாதிபதியோட நட்சத்திரத்தில். இவருக்கு குழந்தை பிறந்தது, பையன் 7 வயசு. எங்கேயோ டூர் போகிறாங்க, உல்லாச சுற்றுலா போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நீரில் மூழ்கி இறந்து போகிறான். பையன் மட்டும் சாகலை, பையனை காப்பாற்ற போய் அப்பாவும் செத்து போகிறார். 2 பேருமே. இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு, இந்த விதி. நீர் லக்னங்கள் மீனம், நீர் ராசி விருச்சிகம், கண்டஸ்தானம் காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. அது இங்கே 5 கூடையவன் கெட ஜாதகரையும் கெடுக்கிறான். இது கடுமையான புத்திர சோகம்.
இந்த தாயாரின் அந்த மனைவி மற்றும் தாயாரின் மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். 7 வயசு பையன், ஒரே பையன். இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் என்ன செய்யணும்? பொதுவாக 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கு. 5ஆம் இடத்துல பாவிகள் இருக்காங்க. 5ஆம் அதிபதி ராகு கேதுவினால் அஸ்தமனப்படுத்தப்பட்டிருக்காருன்னா என்ன செய்யணும்? குழந்தை பிறந்தா இந்த அமைப்புகள் நமக்கு இருக்குது, நம்ம ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது, நமக்கு குழந்தை பிறகுதுன்னா உடனடியாக ஒரு 3 வயதுக்குட்பட்டு தத்து கொடுத்துடணும். குலதெய்வத்துக்கு தத்து கொடுத்து வாங்கிடும். குலதெய்வத்திற்கு தத்து கொடுத்து வாங்கிவிட்டால் அந்த குழந்தையின் ஆயுசு கெட்டி, நீங்கள் தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு அவன் குழந்தை இல்லைன்னு மனதார, இது இனிமேல் உன்னோட குழந்தை, எங்களுது இல்லை, நாங்கள் தான் பெற்றுக்கிட்டோம், ஆனாலும் இந்த குழந்தை உன்னுடையது அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்துக்கு தத்து கொடுத்துருங்க. குலதெய்வம் தெரியாதவங்க பெரிய தெய்வங்களுக்கு தத்து கொடுங்க. சிவன் கோயிலில், பெருமாள் கோயிலையோ, முருகன் கோயிலையோ, அம்பாள் சந்நிதியிலையோ உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ அந்த தெய்வத்துக்கு தத்து கொடுத்துருங்க. குறிப்பாக 5ஆம் அதிபதியாக யார் வராரோ அவர் சார்ந்த மூல தெய்வங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ சூரியன் 5ஆம் அதிபதியாக வந்தால் சிவனுக்கு, பெருமாளுக்கு கொடுக்கலாம். சந்திரன் 5ஆம் அதிபதியாக வந்தால் அம்பாளுக்கு கொடுக்கலாம். செவ்வாய் 5ஆம் அதிபதியாக வரும்போது முருகப்பெருமானுக்கு தத்து கொடுத்து வாங்கிடலாம். 5ஆம் அதிபதியாக செவ்வாயே வராரு, முருகப்பெருமானுக்கு தத்து கொடுத்து வாங்கலாம், துர்க்கைக்கு தத்து கொடுத்துடலாம். குலதெய்வத்துக்கு கொடுக்கறது முதன்மை. குலதெய்வம் தெரியல சார், எங்களுக்கு குலதெய்வமே குழப்பமாக இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மூல தெய்வங்களில் 5ஆம் அதிபதியாக செவ்வாய் வந்தால் முருகனுக்கு கொடுத்துடலாம். 5ஆம் அதிபதியாக புதன் வராருன்னா உங்களுக்கு பெருமாளுக்கு கொடுக்கலாம். லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாளுக்கு தத்து கொடுத்து வாங்கிடலாம். 5ஆம் அதிபதியாக சுக்கிரன் வரும்போது பெண் தெய்வங்களில் எதுக்கு வேணாலும் தத்து கொடுத்து வாங்கலாம். மகாலட்சுமிக்கு தத்து கொடுத்து வாங்கலாம். 5ஆம் அதிபதியாக சனி பகவான் வரும்போது சிவபெருமானுக்கு தத்து கொடுத்து வாங்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதை ரெகுலராக பண்ணிக்கோங்க. சப்த கிரகங்களுக்கும் மூல தெய்வங்கள் உண்டு, அந்த தெய்வங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ 5ஆம் இடம் டேமேஜாக இருந்ததுன்னா நம்ம குழந்தைகளால் நம்ம தாழ முடியாத வழியை சந்திக்க போகிறோங்கிறது அர்த்தம். 2 பாவிகள் 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டாங்கனாலே டேஞ்சர் தான். அந்த மாதிரி அமைப்பு இருந்து உங்களுக்கு குழந்தை பிறக்குதா, உடனடியாக அந்த வேலையை செய்யுங்க. குழந்தையே பிறக்காத நிலைங்கிறது அது வேறு. குழந்தைக்கு முயற்சி பண்ணுறோம், குழந்தையே இல்லை, ஓகே, அது அப்படியே போயிடும், கடந்து போயிடும், காலம் கடந்து. ஆனால் குழந்தை பிறந்து அந்த குழந்தைய ஒரு மிடில் ஏஜில் இழக்கும் போது ஏற்படுற வலியானது மிகவும் வேதனைக்குரியது. ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், 5ஆம் இடத்துல சனியும் கேதுவும் ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சிருக்காங்க. 6ஆம் இடத்துல குரு நீச்சம், 5ஆம் அதிபதி நீச்சம், பரிவர்த்தனை தான், ஆனால் முதல்ல நீச்சமாயிடும். இந்த ஜாதகருக்கு ஒரே குழந்தை பையன், சிம்ம லக்னம், 5ஆம் இடம். பையனை தொலைச்சிட்டார், கண்டே பிடிக்க முடியல. இப்போ 12 வருஷம் ஆயிடுச்சு. அவன் தொலைந்து போகும்போது அவனுக்கு வயசு 7 வயதில் குழந்தையை தொலைத்த ஜாதகர் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட இப்போ அவனுக்கு 20 வயசு ஆயிருக்கும். உயிரோடு இருந்தால் இருக்கானா இல்லையா தெரியாது. ஜாதகம் பார்க்குற பக்கம் பூரா இதை தான் கேட்பார், என் பையன் உயிரோடு இருக்கானா, என் பையன் உயிரோடு இருப்பானா. இழப்பு என்பது மரணத்தினால் மட்டுமே நிகழணுன்றது அவசியம் இல்லை, தொலைந்து போவதிலும் நடக்கும், பிரிந்து போவதிலும் நடக்கும். பிரிந்து போகிற வழி எங்கேயோ இருக்காம்பா நம்ம வாரிசு அப்படின்ட்டு போயிடலாம். இழப்பதில் இந்த மரணமும் தொலைத்தலும் மிகவும் வலியானது. ஸோ இந்த மாதிரி 5ஆம் இடம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, 5ஆம் அதிபதி கெட்டு போயிருக்காரு, 5ஆம் இடத்துல அதிக பாவிகள் இருக்க, நீங்கள் கண்டிப்பாக வாரிசுகளை தத்து கொடுத்து வாங்கி விட வேண்டியது அவசியம். இதில் ஆண் குழந்தை பெண் குழந்தை வித்தியாசம்லாம் கிடையாது, எல்லாமே நம்ம குழந்தைங்க தான். பெண் குழந்தைகளுக்கு இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்னென்னா, அவங்க பூ பெய்தல்னு சொல்லக்கூடிய அந்த வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த ஜாதகத்தோடைய பவர் அப்படியே மாறி போயிடும். அதுக்கப்புறம் அவங்க நம்ம வாரிசு இல்லை. எப்படி பார்த்தாலும் பெண் குழந்தைகள் அடுத்த வீட்டுக்கு போகிறவங்க தாங்கிறதுனால அவங்களுக்கு அதிக தாக்கம் ஏற்படுவது இல்லை. இருப்பினும் உங்களுக்கு 5ஆம் இடம் டேமேஜாக இருந்து பெண் குழந்தை இருக்குன்னா தத்து கொடுத்து வாங்கிறது நல்லது. அதிகபட்சம் 3 வயசுலேருந்து தத்து கொடுத்து வாங்கலாம். 12 வயசுக்குள்ளே செஞ்சிடணும். 12 வயதிற்குள்ளாக தத்து கொடுத்து வாங்கிறது. குலதெய்வத்துக்கு தத்து கொடுத்து விடுதல் சிறப்பு. அல்லது உங்களுடைய 5ஆம் இடம் எந்த கிரகத்தை குறிகாட்டுகிறதோ அந்த கிரகத்திற்கான மூல தெய்வங்களுக்கு தத்து கொடுத்தல் சிறப்பு. சூரியனுக்கு சிவன் பெருமாள், சந்திரனுக்கு அம்பாள் பெண் தெய்வங்கள், செவ்வாய்க்கு முருகப்பெருமான் துர்க்கை, புதனுக்கு மகாவிஷ்ணு, சுக்கிரனுக்கு மகாலட்சுமி. சந்திரன் இருந்தாலும் பெண் தெய்வங்கள் தான், 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் பெண் தெய்வங்கள் தான். சனி பகவானுக்கு காலபைரவர், சிவன், இவங்களுக்கு தத்து கொடுத்து வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரனும் பெண் தெய்வம், மகாலட்சுமி அம்சம், பெண் தெய்வங்கள், சனி, இவர்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து வாங்கிடுறது நல்லது. குரு பகவானே 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரும்போது தட்சிணாமூர்த்தியை குலதெய்வத்துக்கு கொடுக்கலாம், இல்லை தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுளுக்கு கொடுக்கலாம். திருச்செந்தூர் முருகனுக்கும் தத்து கொடுத்து வாங்கலாம். உங்களுக்கு இப்போ நீங்கள் விருச்சிக லக்னம், 5ஆம் இடம் குருவுடைய வீடு,
குரு டேமேஜாக இருக்கார், நீச்சமாக இருக்கார், 5ல் வேறு பாவக்கோள்களும் இருக்காங்களா, குழந்தை பிறக்குது, பையனோ பொண்ணோ திருச்செந்தூர் முருகனுக்கு தத்து கொடுத்து வாங்கலாம், உங்கள் குலதெய்வத்துக்கும் தத்து கொடுத்து வாங்கலாம், இல்லை திருச்செந்தூர் முருகனுக்கும் கொடுத்து வாங்கிடலாம், பழனி ஆண்டவருக்கும் தத்து கொடுக்கலாம். குரு 5ஆம் அதிபதியாக வரும்போது இந்த 3 இதையும் எடுத்துக்கங்க, தட்சிணாமூர்த்தி, திருச்செந்தூர் முருகன், பழனி ஆண்டவர். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது உங்கள் புத்திர சோகம் கட்டுக்குள் வரும். இருக்கிறதுலே பெரிய சோகம், ஒரு 10 கோடி ரூபா சொத்தை இழக்கிறதுல கூட மனுஷன் மீண்டு வந்துடுவான். இந்த குழந்தைகளை இழப்பது என்பது மிகவும் வலியும் வேதனையும் தரக்கூடியது. அந்த மாதிரியான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மெயின் கான்செப்ட் 5ஆம் இடம் தான். 5ஆம் இடம் மிக கடுமையாக பழுதுபடுவது, 5ஆம் அதிபதி கிரகணம் அடைவது, அஸ்தமனம் அடைவது, மேலும் குரு கெட்டு போகிறது. குரு கெட்டு போகிறவங்களுக்கும் குழந்தைங்களால் நல்லதே இருக்காது. குழந்தைங்களை நினச்சி வேதனை வந்துடும், அல்லது குழந்தைங்க இல்லாமல் போகிற சூழ்நிலைகள் வரும். இதையும் கவனத்தில் கொண்டு அப்படிப்பட்ட ஜாதக அமைப்போடு நீங்கள் இருந்தால் ஒன்று குழந்தையே பிறக்காமல் போகும், அது ஒரு மாதிரியான வேதனை. இன்னொன்று குழந்தை பிறந்து அதை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப அற்புதமாக பலனளிக்கும். 5ஆம் இடத்தில் பாவக்கோள்கள் இருக்கும்போது நீங்கள் பெற்ற புத்திரர்களை தத்து கொடுத்து வாங்கி விடுதல் நன்று. இதை செய்யுங்க, உங்களுடைய புத்திர சோகம் குறையும் வாய்ப்புகள் உண்டு என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.